வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் கொஞ்சம் பிரம்மாண்டமானது, ரொம்பவே ஆழமானது கூட. அண்ட நெருப்பு பற்றிய ஒரு ஆய்வு அப்படிங்கிற ஒரு மூல நூலை தான் நாம அலச போறோம். யோசிச்சு பாருங்களேன், பிரபஞ்சம்னா என்ன, நம்ம உணர்வுங்கிறது என்ன, நம்ம வாழ்க்கைக்கோ இருப்புக்கோ ஒரு அர்த்தம் இருக்கா? இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் தலைய சுத்த வைக்கிற மாதிரி ஒரு பார்வையை இந்த நூல் கொடுக்குது. வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு முழுசா பார்ப்போம். இந்த வரிகளை கவனிச்சிங்களா? இதுதான் நாம பார்க்க போற இந்த முழு ஆய்வு நூலோட மையக்கரு. பன்மைக்குள்ள இருக்கிற ஒருமை. ஒரே ஒரு நெருப்புச் சுடர், ஆனா அதுக்குள்ள கணக்கே இல்லாத தீப்பொறிகள். இந்த ஒரு ஐடியாவை மட்டும் மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க. நாம ஆகற போக போக இது எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கே புரியும். சரி, இவ்ளோ பெரிய ஒரு விஷயத்த நாம எப்படி புரிஞ்சுக்க போறோம்? அதுக்கு தான் இந்த 5 முக்கியமான தலைப்புகள் இருக்கு. இத ஒரு ரோட் மேப் மாதிரி வச்சுக்கலாம். நாம ஒன்னொன்னா பார்க்கும்போது பிரபஞ்சத்தை பத்தின நம்மளோட மொத்த பார்வையுமே மாறப்போகுது பாருங்க. வாங்க முதல் பகுதிக்குள்ள போகலாம். இதுதான் இந்த ஆய்வு நூலோட அஸ்திவாரமே. கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும், ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து இது. அதாவது நாம வாழ்ற இந்த பிரபஞ்சம் வெறும் ஒரு மிஷின் கிடையாதுங்கிற இடத்துல இருந்து தான் இது தொடங்குது. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லாமே ஒரு பிரம்மாண்டமான சூரியன்ல இருந்து உங்க கண்ணுக்கே தெரியாத ஒரு சின்ன அணு வரைக்கும் எல்லாமே உயிர் உள்ளவை, எல்லாமே உணர்வுள்ளவை. நாம பார்க்கிற இந்த வெளி வெறும் காலி இடமே இல்ல, அது சுவாசிக்கிற, உணர்ற ஒரு பிரம்மாண்டமான உயிர். இதுதான் இந்த முழு விஷயத்தையும் திறக்க போற மாஸ்டர் கீ. ஒரே ஒரு விதிதான், மேல இருப்பது போலவே கீரையும். இத மட்டும் நாம சரியா புரிஞ்சுக்கிட்டா போதும், இந்த நூல் சொல்ற முழு சித்திரமும் நமக்கு விளங்கிடும். சிம்பிளா சொன்னா, மனிதனை படிச்சா பிரபஞ்சத்தை புரிஞ்சுக்கலாம், பிரபஞ்சத்தை படிச்சா மனிதனை புரிஞ்சுக்கலாம். ரெண்டும் ஒண்ணுக்கொண்ணு கண்ணாடி மாதிரி. சரி, இப்போ அடுத்த கட்டத்துக்கு போலாம். இந்த பிரபஞ்சம் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பாப்போம். இதுக்கு அடிப்படையா இருக்கிற 3 சக்திகளை பத்தி தான் நாம இப்ப தெரிஞ்சுக்க போறோம். இந்த நூல் என்ன சொல்லுதுன்னா, இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற சின்னதும் பெருசுமா எல்லா விஷயங்களுமே இந்த 3 நெருப்புகள் அப்படிங்கிற ஒரு மும்மூர்த்திகளால ஆனதுதான சொல்லுது. ஒவ்வொன்னுக்கும் ஒரு முக்கியமான வேலை இருக்கு. இந்த அட்டவணையை பாருங்க, இது இன்னும் தெளிவா புரிய வைக்கும். முதல்ல மின்சார நெருப்பு, இதுதான் இருப்பதற்கான அந்த முதல் விருப்பம், அதாவது ஸ்பிரிட், நம்ம ஆவின்னு சொல்லலாம். ரெண்டாவது சூரிய நெருப்பு, இதுதான் உணர்வு, கான்ஷியஸ்னஸ், அதாவது அன்பு ஞானம்னு சொல்றமே அந்த அம்சம். மூணாவது உராய்வு நெருப்பு, இதுதான் பொருள், மேட்டர், அதாவது செயல்ல இறங்கி வடிவங்களை உருவாக்குற அம்சம். அப்ப சிம்பிளா சொன்னா என்ன, ஆவி, உணர்வு, பொருள், இந்த மூணும் சேர்ந்ததுதான் நம்ம பிரபஞ்சத்தோட மொத்த கட்டுமானமே. ஓகே, இப்போ நம்ம பார்வையை இன்னும் கொஞ்சம் பெருசா ஆக்குவோம். நம்ம சூரிய மண்டலத்துக்குள்ள போகலாம் வாங்க. நாம இப்போ பார்த்த அந்த 3 நெருப்பு தத்துவம் இங்க எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். சூரிய லோகோஸ், இந்த வார்த்தையை கவனிங்க. இது நம்ம சூரிய மண்டலத்தோட மைய சக்தி, அதோட ஆன்மான்னு கூட சொல்லலாம். இந்த நூல் என்ன சொல்லுதுன்னா, நம்ம சூரிய மண்டலமே ஒரு தனிப்பட்ட பிரம்மாண்டமான ஒரு உயிரினம். அதுதான் இந்த சூரிய லோகோஸ். இந்த ஸ்லைட்ல இருக்கிற வரைபடத்தை கொஞ்சம் நல்லா பாருங்க. இது அந்த கருத்தை இன்னும் தெளிவா காட்டுது. எப்படி ஒரே ஒரு மூலத்துல இருந்து உணர்வும் சரி, படைப்பும் சரி, படிப்படியா அடுக்கடுக்கா கீழே பாஞ்சு வருது பாருங்க. இது ஒரு டாப் டவுன் சிஸ்டம் மாதிரி. இந்த பிரபஞ்ச நாடகத்துல யார் யாரெல்லாம் முக்கியமான கதாபாத்திரங்கள்னு பாப்போமா? ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு தனிப்பட்ட உணர்வு இருக்கு. அவங்க தான் வானுலக மனிதர்கள். அப்புறம் இந்த பிரபஞ்சத்தோட பில்டர்ஸ், அதாவது தேவர்கள். பரிணாம வளர்ச்சியோட மையப்புள்ளியா இருக்கிற நாம, அதாவது மனிதகுலம். கடைசியா விலங்கு, தாவரம், கனிமம்னு எல்லா உயிரினங்களும். இது எல்லாமே ஒரு பெரிய உயிரோட வெவ்வேறு வெளிப்பாடுகள் தான். இவ்வளோ நேரம் நாம பிரபஞ்சத்தை பத்தி, சூரிய மண்டலத்தை பத்தி பேசணும். இப்போ உங்களை பத்தி பேச போறோம். ஆமா, உங்களுக்கும் இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சத்துக்கும் இருக்கிற நேரடி தொடர்பை தான் இப்ப பார்க்க போறோம். இந்த ஒரு வரிதான் எல்லாத்தையும் இணைக்கிற புள்ளி. சூரிய மண்டலம்ங்கிறது பேரண்டம், அதாவது மேக்ரோகாசம். மனிதன்கிறது சிற்றண்டம், அதாவது மைக்ரோகாசம். நீங்க வெறும் ஒரு தனி நபர் கிடையாது, நீங்க இந்த முழு பிரபஞ்சத்தோட ஒரு சின்ன மாதிரி. இங்கதான் ஆசல் ஆச்சரியமே இருக்கு. இந்த ஒப்பிட்ட பாருங்க, நீங்களே அசந்துடுவீங்க. சூரிய மண்டலமும் நீங்களும் எவ்வளோ கச்சிதமா ஒத்து போறீங்கன்னு பாருங்க. ரெண்டுக்குமே ஒரு சுழற்சி இயக்கம் இருக்கு, ரெண்டுக்குமே 7 அடுக்கு அமைப்பு இருக்கு, ரெண்டுமே ஒரே மாதிரியான உணர்வுகளை வெளிப்படுத்துது. இது ஏதோ தற்செயலா நடந்த விஷயம் இல்ல, இதுதான் பிரபஞ்சத்தோட டிசைன், அதோட ப்ளூ பிரிண்ட்னு இந்த நூல் சொல்லுது. சரி, இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இதெல்லாம் எதுக்கு நடக்குது? இவ்ளோ சிக்கலான ஒரு அமைப்புக்கு என்னதான் நோக்கம்? நம்மளோட கடைசி பகுதி இந்த ரொம்ப முக்கியமான கேள்விக்கு பரிணாமம் அப்படிங்கிற பார்வையில பதில் சொல்ல போகுது. ஆமா, இந்த கேள்விக்கான பதில் என்ன? இது எல்லாமே காரணமே இல்லாம நடக்கிற ஒரு அண்ட விளையாட்டா, இல்ல இதுக்கு பின்னாடி ஒரு தெளிவான குறிக்கோள் இருக்கா? இந்த நூலோட பார்வையில பரிணாம வளர்ச்சிங்கிறது ஏதோ குருட்டுத்தனமா ரேண்டமா நடக்கிற விஷயம் இல்ல.
அது உணர்வோட ஒரு நோக்கமுள்ள பயணம், ஒரு பெரிய வட்டம் மாதிரி. ஆவிங்கிறது அனுபவத்துக்காக பொருளுக்குள்ள வருது, அதிலிருந்து கத்துக்கிட்ட பாடங்களோட திரும்பவும் அதோட மூலத்துக்கே போகுது. இந்த ஸ்லைட்ல இருக்கிற விஷயம் ரொம்ப ஆச்சரியமானது. நம்ம முதல்ல பார்த்தோமே, மேலே இருப்பது போல கீழே விதி, அது இங்கேயும் வேலை செய்யுது. ஒரு சின்ன அணுவுக்குள்ள இருக்கிற சுழற்சி தான் ஒரு மனிதனோட வாழ்க்கை சக்கரத்திலையும் இருக்கு, ஒரு கிரகத்தோட சுழற்சிலையும் இருக்கு, ஒரு முழு சூரிய மண்டலத்தோட பிரம்மாண்டமான சுழற்சிலையும் இருக்கு. எல்லாமே சக்கரங்களுக்குள்ள இருக்கிற சக்கரங்கள் மாதிரி தான். ஆக கடைசியா இதுக்கெல்லாம் ஒரே ஒரு இலக்கு தான் இருக்கு. ஒரு சின்ன கல்லுல இருந்து ஒரு மனிதன் வரைக்கும் ஒவ்வொரு வடிவமும் எதுக்கு இருக்குன்னா, உணர்வை, அதாவது விழிப்புணர்வை வளர்த்துக்கிறதுக்கு தான். ஒவ்வொரு அனுபவமும் அந்த உணர்வை இன்னும் கொஞ்சம் பெருசாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு. அப்போ நாம இன்னைக்கு பார்த்த விஷயங்களோட சுருக்கம் இதுதான். 1, இந்த பிரபஞ்சம் உயிருள்ளது, உணர்வுள்ளது. 2, நாம எல்லாரும் அதோட ஒரு பகுதி, மேலே இருப்பது போல கீழேங்கிற விதியால இணைக்கப்பட்டிருக்கோம். 3, இருப்புங்கிறது ஆவி, உணர்வு, பொருள்னு 3ஆலானது. 4, நம்ம எல்லாருமே உணர்வை விரிவுபடுத்துற ஒரு பெரிய பயணத்துல இருக்கோம். கடைசியா ஒரே ஒரு கேள்வி. இந்த நூல் சொல்ற மாதிரி ஒரு சின்ன அணுவுல இருந்து நட்சத்திரம் வரைக்கும் எல்லாமே ஒரு உணர்வு பயணத்துல இருக்குதுன்னா, அப்ப நம்ம வாழ்க்கையோட அர்த்தம் எவ்வளவு பெரியது? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க.